ஹலோ மக்களே! உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நான் கேட்க போறேன். நீங்க மாசம் மாசம் 5000 மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 வருஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணும்போது, உங்க இன்வெஸ்ட்மென்ட் குரோ ஆயிருக்கும். ஆனா, உங்களுக்கு ஒரு டவுட் வரும். 5 இயர்ஸ் கழிச்சு, இவ்ளோ தான் குரோ ஆயிருக்கா? அப்படின்ற டவுட் தான் அது. ஏன் தெரியுமா? நம்ம இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து சில ஹிடன் சார்ஜஸ் போயிருக்கும். இதுக்கு தான் இந்தியா மார்க்கெட் ரெகுலேட்டரான செக்யூரிட்டீஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா புதிய ரூல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. இந்த ரூல்ஸ் ஏப்ரல் 1 2026 முதல் அப்ளை ஆக போகுது. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, அப்படி என்ன புதிய ரூல்ஸ் செபி கொண்டு வராங்க, இன்வெஸ்டருக்கு இதனால என்ன பெனிஃபிட், உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன இம்பாக்ட் ஆக போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இது வைரல் விளக்கம். நான் உங்கள் வைரல் ப்ரோ. எழுந்திரு நண்பா, உயர்ந்து பறக்கலாம். எதிரிகள் இருந்தாலும் முன்ன செல்லலாம். நம்பிக்கை தனம் உடைய ஆயுதம். அடை நமதே, வெற்றி நமதே. ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்வெஸ்டர்ஸ் டிரான்ஸ்பரன்சி. செபி ஏன் இந்த ரூல்ஸை போட்டிருக்காங்கன்னா, ஒரு ஸ்மால் ஸ்டோரியோட இதை நான் கனெக்ட் பண்ண விரும்புகிறேன். ரவின்னு ஒரு ஐடி எம்ப்ளாயி இருந்தார். அவர் மாதம் 10,000 மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுவார். 5 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் செக் பண்ணும்போது அவர் எதிர்பார்த்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இல்லை. அவர் அட்வைசர் கிட்ட கேட்குறாரு. அப்போ தான் அவருக்கு தெரிய வருது, மியூச்சுவல் ஃபண்டில் சில சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன மாதிரியான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் மேனேஜர் ஃபீயாக இருக்கலாம், புரோக்கரேஜாக இருக்கலாம், டிரான்சாக்ஷன் சார்ஜஸாக இருக்கலாம், டேக்ஸாக இருக்கலாம். ஆனால் இன்வெஸ்டர் கிட்ட இதெல்லாம் கிளியராக தெரியாது. ஒரே ஒரு நம்பர் மட்டும் காட்டுவாங்க. அதுதான் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ. அதனால தான் செபி சொல்றது, இன்வெஸ்டருக்கு ஃபுல் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்ல எல்லா சார்ஜஸையும் சேர்த்து ஒரே நம்பரா காட்டுவாங்க. அதுதான் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ. ஆனா இனிமே செபி ஒரு புதிய கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் பேஸ் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ. இதுல என்ன சார்ஜஸ்னா, ஃபண்ட் மேனேஜர் ஃபீ தனியாக இருக்கும். மற்ற சார்ஜஸ் லைக் brokerage, டிரான்சாக்ஷன் காஸ்ட், எக்ஸ்சேஞ்ச் ஃபீஸ், ஸ்டாம்ப் டியூட்டி இது எல்லாமே செப்பரேட்டாக ஷோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ 2% அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அதுக்குள்ள என்னென்ன சார்ஜஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரியாது. இப்போ அதை ஸ்பிட் டவுன் பண்ணி 1.3% ஃபண்ட் மேனேஜர் ஃபீ, 0.4% brokerage ஃபீ, 0.2% டாக்ஸஸ் அப்படின்னு எல்லாமே கிளியரா ஸ்பிளிட் அப் ஆகி காட்ட போறாங்க. இதனால இன்வெஸ்டர்ஸுக்கு டிரான்ஸ்பரன்சி கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் ரூல் என்னன்னா, எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ குறைக்க போறாங்க. இது இன்வெஸ்டருக்கு ஒரு நல்ல நியூஸ்ங்க. செபி எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ லிமிட்டை குறைச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முன்னாடி 2.25% வரை சார்ஜஸ் பண்ணியிருக்கலாம். இப்போது அது 2.10 ஆக குறைய போகுது. இது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்றாலும் லாங் டேர்மில் பெரிய இம்பேக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20 இயர்ஸ் கழிச்சு இந்த ஸ்மால் ஃபீ ரிடக்ஷன் காரணமாக 20,000 40,000 வரை எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கிடைக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ஃபீ. இந்த ரூல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுங்க. இப்போ ஃபண்ட் மேனேஜர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஃபீ சார்ஜஸ் பண்ணலாம். அதாவது ஃபண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினா அவங்களுக்கு அதிக ஃபீஸ் கிடைக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஒரு கிரிக்கெட் கோச் இருக்காரு. டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா கோச்சுக்கு போனஸ் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட்டை பீட் பண்ணாதான் ஃபண்ட் மேனேஜருக்கு எக்ஸ்ட்ரா ஃபீ. இதனால ஃபண்ட் மேனேஜர்ஸ் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஒர்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரூல் என்னன்னா, கோல்ட் அண்ட் சில்வர் ETF சேஞ்ச். கோல்டு மற்றும் சில்வர் ETF இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு நல்ல சேஞ்சுங்க. முன்னாடி கோல்ட் ப்ரைஸ் லண்டன் மார்க்கெட் ப்ரைஸ் அடிப்படையில் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் இனிமே செபி சொல்றது என்னன்னா, இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்பாட் ப்ரைஸ் அடிப்படையில் இந்த வேல்யூவேஷன் நடக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், லண்டன் கோல்ட் ப்ரைஸ் 60,000 வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்தியாவில் டாக்ஸஸ்லாம் சேர்த்து அது 63,000 இருக்கலாம். இந்த டிஃப்ரென்ஸ்னால நாவ் மிஸ்மேட்ச் ஆகும்.
இப்போ டொமஸ்டிக் ப்ரைஸ் யூஸ் பண்ணுறதால அக்யூரேட் வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டி மானிட்டரிங். செபி இன்னொரு இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரஸ்டீஸ்க்கு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க போகிறாங்க. அவங்க என்னென்ன செக் பண்ணணும்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு அன்னெசரி சார்ஜஸ் இருக்கா, கம்பெனி ஃபேராக ஆப்ரேட் பண்ணுறாங்களா, அக்ரிமெண்ட்ஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா, இதனால இன்வெஸ்டர்ஸ் பாதுகாப்பு அதிகமாகுதா அப்படின்றது தான். ஸோ ஓவரால் இந்த செபி ரூல்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு டிரான்ஸ்பரன்சி அதிகப்படுத்துகிறாங்க, ஃபீஸ் குறைக்க போகிறாங்க, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தரப்போகுது, ஃபேர் ப்ரைஸிங் இருக்க போகுது. இந்த ரூல்ஸ் இன்வெஸ்டர்ஸுக்கு குட் நியூஸ் தாங்க. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் பற்றி கட்டாயம் தெரிஞ்சுக்கணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மணி ரூல்ஸ் புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வெல்த்தை பில்டப் பண்ண முடியும். இது வைரல் விளக்கம். நான் உங்கள் வைரல் ப்ரோ. நன்றி.